முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூரில் தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் ஏப்ரல் 13ஆம் தேதி தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூரில் தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 4000 பேர் பங்கேற்கும் பிரச்சாரத்திற்கு 25 கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கவரப்பேட்டையில் பிற்பகல் 3 மணி முதல் 7 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூரில் தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. கவரப்பேட்டையில் பிற்பகல் 3 மணி முதல் 7 மணி வரை தாவைக்க தலைவர் விஜய் ஏப்ரல் 13ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 4000 பேர் மட்டுமே பங்கேற்கும் இந்த பிரச்சாரத்திற்கு 25 கட்டுப்பாடுகள் விதித்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரேமி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரூபி. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தாவைக்க தலைவர் விஜய் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி கடலூர் மஞ்சுக்குப்பம் மைதானத்தில் நாளை காலை 10 மணி முதல் 1 மணி வரை அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து வடலூர், விருத்தாச்சலம், திட்டக்குடி ஆகிய பகுதிகளிலும் அவர் நாளை பிரச்சாரம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி, வாகனங்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடாது உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தற்போது திருவள்ளூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் ஏப்ரல் 13ஆம் தேதி தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதில் 4000 பேர் பங்கேற்கும் பிரச்சாரத்திற்கு 25 கட்டுப்பாடுகள் விதித்து தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கவரப்பேட்டையில் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரை விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேமி.